வெல்கம் டு தப்பிஃபுல் சமையல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, இந்த 11 டேஸ்க்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். ஸோ நான் இங்கே ஒரு இன்சூரன்ஸ் பேஜ் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது அட்வைஸ் இல்லை ஏதாவது லோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான அட்வைஸ் ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆஸ் வெல் அஸ் உங்கள் இன்சூரன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு 2.25 டம்ளர் பாஸ்மதி அரிசியை வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3 எடுத்திருக்கேன். அப்புறமா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்துட்டு நம்ம முதல் தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன், அதாவது கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி, புதினா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் புலாவ். அதனால் குக்கர் வந்துட்டு சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நான் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயமும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா நம்மளோட புலாவோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு வெங்காயம் ரொம்ப வதக்கலை, ஒரு 50% வெந்திருந்தாலே போதும். நமக்கு லைட் கோல்டன், ரொம்ப மைல்டான லைட் கோல்டன் கலர் வந்தாலே நமக்கு போதும். ஸோ இப்போ நான் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். ஸோ இது வெந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம இன்னும் நல்லா வேகணும். இந்த வெங்காயம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததும் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த ரா ஸ்மெல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் வந்துட்டு கொத்தமல்லி, புதினா வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஒரு கிளறிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 to 3 minutes இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு நான் என் அண்ணிக்கிட்டேருந்து சுட்ட ஒரு ரெசிபி. அவங்க வந்துட்டு இந்த வெஜ் புலாவ் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ரெசிபி அவங்கக்கிட்டேருந்து கேட்டு நான் உங்களுக்காக இந்த ரெசிபி இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் பட்டாணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு பட்டாணியை ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஸோ பட்டாணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் வந்துட்டு நான் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறமா 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்கிற அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 2.25 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2.25 டம்ளர் அரிசிக்கு நான் வந்துட்டு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ இந்த தண்ணி லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது, கொதிக்கக்கூடாது, லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிண்டாதீங்க, ரொம்ப லைட்டாக கிண்டுங்க, அரிசி உடஞ்சிரும். ஸோ ரொம்ப மெல்லமாக அதை கிண்டிட்டு லாஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதை மெல்லமாக கிளறி விட்டுருங்க. இதில் இந்த லாஸ்ட்டில் நம்ம நெய் ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இந்த ரெசிபியில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. என் அண்ணி எனக்கு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ இதை நம்ம மூடிட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போது ஒரு விசில் விட்டாச்சு, நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பன்னீர் கிரேவி வச்சுருக்கேன் அண்ட் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். இந்த பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். நான் ஆல்சோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி நான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video.